இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த காட்டன் கிளாத், அதாவது இது காட்டனோட சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, சிந்தட்டிக்கோட சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து மேக்ஸிமம் நீங்கள் தைக்க கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, தச்சு போட்டிருப்பாங்க. இந்த இதில் வந்து நீங்கள் ஜாக்கெட் தைக்கும் போல் நீங்கள் கொடுத்த மெஷர்மெண்ட்டை காட்டிலும் லூஸாகவே தான் இந்த கிளாத்தில் தைக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். எதனாலனா இது வந்து ஒரு ரப்பர் மாதிரி, அதாவது விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பார்த்தீங்களா, கிளாத் வந்து இழுக்க இழுக்க விரியும். நம்ம வந்து ஜாக்கெட் அளவு போட்டுட்டு தச்சுட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம தச்சதை விட எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதாவது முன்கழுத்தாக இருக்கட்டும், பின்கழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசப்படும். இந்த கிளாத்தில் வந்து இந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து இந்த மெட்டீரியலில் இருக்குது. இதை நீங்கள் எடுக்கும் போல் பார்த்து கவனமாக எடுங்க. அதாவது தைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுக்கிறப்பவே இதை வந்து அளவீடுகள் வந்து கம்மி பண்ணி எடுக்கணும். கம்மி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஜாக்கெட் வந்து அந்த லூஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. அதாவது நீங்கள் பிடிச்சு அடித்து போட்டாலுமே இந்த பாருங்க, இப்படி ரப்பர் மாதிரி இழுக்கும், இழுவை கொடுத்துட்டே இருக்கும். பிடிக்க பிடிக்க அது லூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் வாங்கி தைக்கிறத காட்டிலும் வேற ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் வந்து டிச் பண்ணி போடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். இது நீங்கள் அளவு ஜாக்கெட் கரெக்டாக தானே கொடுத்தோம், டெய்லர் என்ன பண்ணாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி இழுவை வரக்கூடிய கிளாத் எதில் நம்ம தைச்சனாலும், நம்ம சரியான அளவீடுகள் வச்சாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு மெட்டீரியலே எடுத்துக்காட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி இழுத்தாலும் அந்த இழுவை வந்து வரவே வராது. இந்த பார்த்தீங்களா, அப்படி நம்ம கட் பண்ணினாலும் விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்காது. அப்போ வந்து நம்ம அளவீடு வச்சு தைச்சோம் அப்படின்னா, அளவு ஜாக்கெட் வச்சு அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே வந்து சரியாக வந்து இது இருக்கும். இந்த மெட்டீரியலில் வந்து அது வந்து இருக்காது. சின்ன சின்ன அளவீடுகள் மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் போல் என்ன ஆகாது, அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அந்த அளவே வந்து இதில் சரியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இழுவை விழுகக்கூடிய துணி. அதாவது எவ்வளோ நம்ம பிடிச்செடுத்து வாடிக்கையாளருக்கு கொடுத்தாலும் அதை அடுத்தபடியாக என்ன ஆயிரும், துவைச்சோன்னு மீண்டுமா லூஸ் வந்துடும். அந்த மாதிரி தன்மையுடையது இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காட்டனில் வந்து எத்தனையோ கிளாத் வந்து இருக்குது இந்த மாதிரி விரியக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட இது எந்த டைப் அப்படின்னா, நம்ம வந்து வெல்வெட் கிளாத் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெல்வெட் கிளாத்தும் இதே மாதிரி தான் லைட்டாக இழுவை விழுகும். ஆனால் அது வந்து லைனிங் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஆனால் இது நம்ம லைனிங் போட்டாலுமே வெளி துணி லூஸ் ஆகிடும். அதனால் இந்த மெட்டீரியலை வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு வேறு செட் ஆகிற மாதிரி கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுங்க.